ஒரு விஷயம் உங்களை பாழாக்கும், உங்க தைரியத்தை குறைக்கும், உங்க சந்தோஷத்தை கெடுக்கும், உடம்புக்கு அது கெட்டது. இது எல்லாம் என்ன விஷயம் அப்படிதானே யோசிக்கிறீங்க? எஸ், அதுதாங்க ஓவர் திங்கிங். இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஊக்கம் மூட்டும் உளவியல். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அதிகமா யோசிக்கிறதும் சும்மா எரிச்சல் படுறதும் அது மட்டும் இல்லாம இது உடம்புக்கும் ஆபத்தானதும் கூட. இது மனசுல ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணும். முக்கியமா தூக்கத்தை அது கெடுத்துரும். உங்க உடம்புல இருக்கிற எனர்ஜிய மொத்தமா ட்ரெயின் பண்ணிடும். இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்றது மூலமா ஏதோ ஒரு நல்லது நடக்கிற மாதிரி ஆரம்பத்துல தோணும். ஆனா உண்மை என்னன்னா, ஒரு எலி பொறியில சிக்கன மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும். ஆனா அதுதான் உண்மை. ரிசர்ச்ல என்ன சொல்லுதுன்னா, 73% குறிப்பா 25 வயசுல இருந்து 35 வயசுல இருக்கிறவங்க ஓவர் திங்கர்ஸா இருக்காங்க. ஷாக்கிங்கா இருக்குல்ல? சரி, ஓகே. மனுஷனா பிறந்த எல்லாருமே திங்க் பண்றது ரொம்பவே சகஜம்தான். அது எப்படி, அது ஓவர் திங்கிங்கா இல்ல ப்ராப்பர் திங்கிங்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது, அது எப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அது எப்படி ஃபோக்கஸ் திங்கிங்கா அதை கன்வெர்ட் பண்ணலான்றதையும் நம்ம பார்க்கலாம். தயாரா இருக்கீங்களா? வாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கிறீங்க, மறுபடியும் மறுபடியும் அதே விஷயத்தை யோசிக்கிறீங்க. இப்ப யோசிக்கிறதுனால ஏதாவது ஒரு நல்லது ரிசல்ட் இருக்கா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஆன்சர் இல்ல அப்படின்னு வந்துச்சுன்னா அதுதான் ஓவர் திங்கிங். இதே மாதிரி ஒரு விஷயத்த நீங்க யோசிக்கிறீங்க, ஒரு வாரம் யோசிக்கிறீங்க, ஒரு மாசம் டைம் எடுத்துக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அவுட்புட் வந்திருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா வந்திருக்கு அப்படின்னா அதுதான் ப்ராப்பர் திங்கிங். இதுல இன்னொரு திங்கிங் பேட்டர்னும் இருக்கு. இப்போ நீங்க ஒரு வாரம் இன்டென்ஸா ஒரு விஷயத்த யோசிக்கிறீங்க, ஆனா அதோட அவுட்புட் வந்து அடுத்த 6 மாசத்துக்கு பயங்கரமா இம்பாக்ட் பண்ணுதுன்னா இதுதான் ஃபோக்கஸ்டு திங்கிங். இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப பெருசால ஒண்ணு இல்ல, சின்ன விஷயம் தான். ட்ரை பண்ணலாமா? கொஞ்சமா யோசிக்கணும், நிறைய ஆக்ஷன் எடுக்கணும், அதே ரிப்பீட் பண்ணணும். கொஞ்சமா திங்க் பண்ணிட்டு, அதாவது செயல்பாடுல நம்மளுடைய கவனம் அங்க இருக்கணும். இதுல இப்படி செய்யும் போது உடனே ரிசல்ட் வருமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஆனா நாளடைவுல கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நம்மளோட தாட்ஸை வந்து கரெக்ட் பண்ண ஆக்ஷனும் கரெக்டா இருக்கும். இன்னைய காலகட்டத்துல நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தனி மனுஷனுடைய growth வராததுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நெகட்டிவ் பேகேஜஸ் அதை அவங்க கேரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு லிமிட்டிவ் பிலீஃப்ஸா இருக்கலாம், உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபியரா இருக்கலாம், இல்லைன்னா நெகட்டிவ் ஸ்டோரிஸ், நெகட்டிவ் ட்ராமா இதுவா கூட இருக்கலாம். இந்த இமோஷன் பேகேஜஸ் ரிலீஸ் பண்ணாம நீங்க எதிர்பார்த்த மாதிரி growth பார்க்கவே முடியாது. சோ இதனால கூட ஓவர் திங்கிங் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதை நம்ம ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும். சரி, ஆனதாச்சு, போனது போச்சு. இது எப்படி அதை ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாமா? தயாரா இருக்கீங்களா? நம்பர் 1, 5 செகண்ட் ரூல். அதாவது ரிவர்ஸா 5ல இருந்து 1 கவுண்ட் பண்ணணும். உங்க மூளை உங்களை தடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த செயலை செஞ்சு முடிச்சிடணும். நம்பர் 2, எழுதி கிழிச்சு போட்டுறணும். அதாவது ஒரு ஜேர்னல் மாதிரி நம்ம பண்ணணும். இது நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். அதாவது மனசுல இருக்கிறத கொட்டுறது நல்லது இல்லையா? உங்க மனசுல வர எல்லா எண்ணங்கள், பயமான யோசனைகளையும் ஒரு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிக்கணும். எழுதிட்டு கசக்கி கிழிச்சு போட்டுறணும். நம்பர் 3, சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ். நீங்க அதிகமா கவலைப்படுறதுனால 80% வேலை நடக்கவே நடக்காது. அதனால உங்களுடைய சக்திய, அதாவது உங்க எனர்ஜிய இதுல வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கு பதிலா உங்களுடைய கவனத்தை வேற பக்கமா திசை திருப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய ட்ரை பண்ணுங்க. அடுத்த தடவை நீங்க அதிகமா யோசிக்கிற மாதிரி, ஓவர் திங்கிங் பண்ற மாதிரி ரியலைஸ் பண்ணீங்கன்னா, நான் சொன்ன இந்த வழிகள்ல ஒன்னையாவது ட்ரை பண்ணி பாருங்க. உங்க மனசு பாரம் இல்லாம எவ்வளவு லேசா இருக்குதுன்னு மட்டும் நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஆரோக்கியமா இருங்க. தேங்க்யூ so much.